பாவத்திலே பிறந்தேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வது போல நாமும் பாவத்திலே தான் பிறந்திருக்கிறோம், பாவ எண்ணங்களில் தான் பிறந்திருக்கிறோம். அப்படி என்றால் நாமும் இந்த உலகத்தில் வாழும்போது கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர் நம்மை விடுவித்தது உண்மைதான். ஆனால் பழைய வாழ்க்கையிலிருந்து நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவை முற்றிலுமாக நாம் விசுவாசிக்க வேண்டும், அவரிலே நிலைநிற்க வேண்டும். சிலுவை எனக்கு முன்பே, உலகம் எனக்கு பின்னே என்று சொல்லி நாம் உலகத்தை பின்பாக தள்ளிவிட்டு முன்னானவைகளை நோக்கி நாம் ஓட வேண்டும். எபேசியர் 4:22 கூறப்பட்டிருக்கிறது, பழைய மனுஷனை நாம் களைந்து போட வேண்டும் என்று. அதே எபேசியர் 4:24 கூறப்பட்டிருக்கிறது, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று. நாம் எப்பொழுதும் பாவத்தை வெறுத்து கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் தேவன் விரும்புகிறார். அதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து சிலுவை சுமந்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த இரத்தத்தின் பரிசுத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறது. அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுகாரம் இல்லாத நம்மையும் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் சுதந்திரத்தை நமக்கு தந்திருக்கிறது என்றால் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும்.